எங்களது அழைப்பையை வருகின்றதற்கும் நமது ஆங்கில ஆசிரியரும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா கந்தசாமி ஐயா அவர்களை இளங்கடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். காவல் உதவி ஆய்வாளர் திரு வடிவேல் அவர்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய குமாரசாமி ஐயா அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். மருத்துவத்துறை பணியாற்றும் ஈஸ்வரி அவர்கள். நமது வரலாற்று ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா பழனிப்பன் ஐயா அவர்களை வருக வருகை நான் போட அழைக்கின்றோம். எங்களது அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கணேசன் ஐயா அவர்களை விழாக்கடைக்கு அழைக்கின்றோம். கணேசன் முருகன் ஐயா அவர்களை சசிகலா அவர்களை அழைக்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கும் அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய ஐயா பழனிசாமி ஐயா அவர்களை வருக வருகை நான் போட வரவேற்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கும் அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் ரவிக்குமார் அவர்களை ஐயா அவர்களை பயணிகளை நடத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து. மறைந்த ஆசிரியர்களுக்கும் நம்முடன் படித்த மாணவ மாணவிகள் சில காலமாக இருக்கிறதால் அவர்களுக்கு ஒரு மௌன செஞ்சுள்ளோம். அதில் தெய்வ திரு பி சரஸ்வதி ஆசிரியை அவர்கள், தெய்வ திரு சண்முகம் ஆசிரியர் அவர்கள், தெய்வ திரு சுப்பராயன் ஆசிரியர் அவர்கள், தெய்வ திரு சரவணன் ஆசிரியர் அவர்கள், நம்முடைய மாணவ மாணவிகள் தெய்வ திரு பன்னீர்செல்வம் பெருங்குறிச்சி, லட்சுமி பெருமாபட்டி, ரவிக்குமார் பெருங்குறிச்சி,
வெங்கடாச்சலம் மரத்தாம்பட்டி இவர்களுக்கு ஒரு நிமிடம் மஞ்சள் சவுண்டாக வருகிறது. உங்க பேரு, ஊரு, குழந்தைங்க, வீட்டுக்காரர் மனைவி என்ன செய்யறாங்க, உங்க குடும்பத்தை ஷார்ட்டா சொல்லிடுங்க. என் பேர் எம் விஜயா, 2 பொண்ணு 1 பையன். நான் சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பையன் ராமச்சந்திரி ராமசாமி, பொண்ணு பையன், பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு, பையன் படிச்சுட்டு இருக்கான், ஃப்ளோர் பண்ணி. என் பேர் எம் ஈஸ்வரி, ஃபர்ஸ்ட் ரோ, கோபிச்செட்டிப்பாளையம். எனக்கு ஒரு பொண்ணு எம்எஸ்சி ஃபுட்ரிஷன் முடிச்சிருக்கா. நான் செவிலியராக அரசு மருத்துவமனை கோபிச்செட்டிப்பாளையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பணியோட நினைவை என்னால் மறக்க முடியாது. ரொம்ப நன்றி அனைத்து ஆசிரியரையும். பேர் ருக்மணி, இது பையனோட போட்டோன்னு குலாபுரத்தில் சத்துணவு டீச்சராக இருக்கேன். பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு பேர்
பி செல்லாமலை ஆர்ட்ஸ் திருமலர் பேசுகிறேன். இப்போ கள்ளக்குறிச்சி பிடிஓ ஆஃபீஸில் டெப்டி பிடிஓவாக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு பையன் ஒன்று பொண்ணு. பொண்ணு பிஎஸ்சி அக்ரி எம்பிஏ பேங்கில் ஒர்க் பண்ணுறா. பையன் வந்து பிஎஸ்சி அனஸ்தீசியா எம்பிஏ கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என்னோட கணவர் கொண்டாசமலையம் ஹைஸ்கூலில் சத்துணவு டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. வீட்டில் எடுத்து அது எல்லாரும் வந்து இவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க. மகேஸ்வரி ரமேஷ் செஞ்சுட்டு வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நம்மளை மதித்து நம்ம சாருக்கு எல்லாரும் வந்துருக்காங்க. அதுக்கு அதெல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். என் பேர் மகேஸ்வரி குலசாமி. வீட்டுக்காரர் பேர் குலசாமி. விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பேத்தி இருக்கா. பொண்ணு ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. என்னோட பேர் ஆனந்தா, சொந்தூர் சேலம். நான் வந்து பேருக்குறிச்சி காவல் ஆய்வாளராக இருக்கேன். என்னோட பணி வந்து அவங்களும் உங்களோட பொண்ணு தான். என் பாப்பா வந்து பிஎஸ்சி தொடர்ந்து படிக்கிறாங்க. தம்பி வந்து ஐடி நல்ல ப்ளஸ் டூ படிச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். என் பேர் மணிமாறன். எனக்கு 2 பசங்க. நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கம்பெனியில் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜாக இருக்கேன். சரவணன் குண்டரசம்பாளையம். ஒரே ஒரு பொண்ணு மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க ஃபைனல் இயர். தொழில் வந்து போர்வம் விவசாயம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. காவல்துறையில் செய்து வருகின்றேன். எனக்கு பள்ளியில் சிறப்பாக கற்பித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு முன்பு பேச வாய்ப்பு ஏற்படுகின்ற முன்னாள் மாணவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல் பணியில் சேர்ந்து தற்சமயம் சிறப்பு காவல் உதவியாளராக பதவி வருவாக என் பேர் முத்துசாமி. நான் மணியூர் கிராமத்தில் இருக்கிறேன். நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு 2 பசங்க. ஒரு பையன் ஐடி ஃபீல்டில் இருக்கிறாரு. இன்னொரு பையன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய பொழுது உங்களை வாழ்த்துக்களை பெறுவதிலும் உங்களை சந்திப்பதிலும் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எனது பெயர் கேஆர் செந்தில்குமார், ஊர் கவுண்டிபாளையம். நான் உதவி பேராசிரியராக வணிகத் துறையில் பணியாற்றி வருகிறேன். எனது மகள் பிஏ என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணிட்டு ஆடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மகன் எஸ்கே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. என் பெயர் ஆரம்பம். விவசாயம். 2 பசங்க. பெருங்குறிச்சி. என் பேர் சுப்பிரமணியம். நான் அரவக்குறிச்சியில் இருக்கேன். 2 பொண்ணு. ஒரு பொண்ணு டிகிரி படிக்குது, ஒரு பொண்ணு பையன் 6th படிக்குது. அனைவருக்கும் வணக்கங்க. என்னுடைய பெயர் பாஸ்கரன். நம்முடைய பள்ளியில் பயின்று தற்போது விட்டமலை அரசு மேல்நிலையில் தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். உருவாக்கிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பையன் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காப்புல. பிள்ளை பிடெக் முடிச்சிருக்கு. நான் வந்து கல்யாணம் சொல்கிற மாதிரி. இந்த அரங்கினை இவரால் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். நன்றி. எனது பெயர் கே கணேசன், கவுண்டிபாளையம். நான் தமிழ்நாடு மின்னோக்கி மற்றும் பயிர்மான களத்தில் பணிபுரிந்து வருகிறேன். எனது மனைவி பெயர் சரஸ்வதி, விவசாயம். எனது மகன் ஜி குமரன் மெக்கானிக்கல் பிஇ முடிச்சிருக்காரு. ரெண்டாவது நிசான் கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனது இளைய மகன் ஜி மோனிஷ் இந்த வருஷம் ஃபைனல் முடிஞ்சிட்டு ஏவாஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நன்றி. எனது பெயர் கந்தசாமி, கவுண்டிபாளையம். எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்காக வேலை பண்ணியிருக்கிறேன்.
மாணவி வச்சான். பசங்க 2 பேர் நான் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வருகை மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் சந்தித்தது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் செல்வராஜ். எனக்கு 2 பசங்க. வீட்டுக்காரி பாரதி. அவங்க வந்து திருப்பதி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய பையன் பெரிய முடிச்சிருக்கான். சிலர் கணக்கு படிக்கிறாங்க. நான் வந்து டிஆர்டிபிங்க ஜெயராஜ். அனைவருக்கும் வணக்கம். என் பி சிவகுமார். வேளாண்மை கல்வியில் சூப்பராக இருக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்கூலில் கண்டக்டாக ஒர்க் பண்ணுறேன். பையன் 2 பையங்க. ஊர் வந்து இப்போ சொந்த ஊர் பெருங்குறிச்சிங்க. இப்போ மாமனார் வீட்டில் இருக்கிறாங்க. கரிக்கம்பாளையங்கிற ஊரில் இருக்கிறாங்க. மத்தபாளையம். நான் நெடுஞ்சாலைத்துறையில் சாலை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறேன். என் பெயர் குருசாமி சோழசராமணி. ராஜா போட்டோ ஸ்டுடியோ என்ற பெயரில் ஒரு கடை நடத்தி வருகிறேன். எனது மனைவி தனியார் பள்ளி ஆசிரியை. 2 பெண் குழந்தைகள். ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரவிக்குமார். இந்த ஊர் வந்து புளியப்பட்டி. விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். பையன் வந்து பிடெக் சிஎஸ்பிஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் 4th இயர் பண்ணிட்டு இருக்கேன். மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பளிக்கப்படும். இப்பொழுது வாழ்த்துறையை அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். ஐயா அவர்கள் பேசுவார்கள். அனைத்து ஆண்டவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இங்கே கூடியிருக்கக்கூடிய 90-91 பேட்ச் மாணவர்கள் அன்று படித்து அன்று மாணவர்களாக படித்து இன்று பல்வேறு நிலைகளில் உயர்ந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையான பணிகளை ஆற்றிக் கொண்டு மீண்டும் ஒரு முறை சந்திக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களோடு மாணவர்களாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பது மிக ஒரு அரிய நிகழ்வு தான். சந்தோஷமான நிகழ்வு. எவ்வளவோ பணிகளுக்கு இடையில அந்த பணியெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கற்பித்த ஆசிரியர்களை சந்திக்க வேண்டும். மாணவர்களாக இன்றும் மாணவர்களாக அவர்கள் முன்னே அமர்ந்து அது சில பள்ளிகளெல்லாம் பார்ப்போம். முன்னாடி வந்து பெரம்பு எடுத்துட்டு போய் அடிக்கிறாங்க, அடி வாங்கிக்கிறாங்க. எஸ்பியா இருக்கிறாரு, கலெக்டரா இருக்கிறாரு. அவர் படித்த அந்த ஆசிரியர் போய் குனிஞ்சு எனக்கு பின்னாடி ஒரு அடி அடிக்கிறியா அப்படின்னு கேட்குற அந்த மாணவர்களாக இங்கே வந்து அமர்ந்து இன்று இந்த விழாவினை மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் தொடரட்டும். அனைத்து நிலைகளிலும் இந்த பணியானது சிறந்த பணி. எந்த பணியாக இருந்தாலும் ஆசிரியர்களை மதிக்கக்கூடிய பணி என்பது மிக சிறந்த ஒரு பணி. இன்னைக்கு அந்த மாதிரியான காலகட்டம் இல்லை. இன்னைக்கான காலகட்டம் வந்து அடுத்த நிலை தாண்டி இங்கேயோ இருக்கக்கூடிய வேலை நாடுகளில் இருக்கக்கூடிய கலாச்சாரம்லாம் இங்கே வந்து பூந்துருச்சு. அந்த குரு சிஷியன் அந்த அந்த கற்றல் கற்பித்தல் அந்த மாதிரியான நிகழ்வு அன்னைக்கெல்லாம் சார் வந்து சாருக்கு நான் ஒரு 10 வருஷம் கன்சர்ன் சார் ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் வந்து சார் எந்திரிச்சு வெளியில் வந்து நின்னாவே நமக்கே பயமா இருக்கும். அந்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லை ஆசிரியர்களுக்கும் பயமா இருக்கும். அவர் வந்து முன்னே கிளாஸ்க்கு போகணும்லாம் சொல்ல மாட்டார். முன்னாடி வந்து நின்னாவே நாங்கள் பறந்துட்டு ஓடுவோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேசான மாற்றங்கள், காலத்திற்கு ஏற்ற மாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் எத்தனை மாற்றங்கள் இருந்தாலும் அந்த முந்தைய கல்வி முறை தான் சிறந்த கல்வி முறை. அந்த கற்பிக்கக்கூடிய அந்த மாண்பு, அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு, அந்த நிலை இன்னும் தொடரக்கூடிய மாணவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் சோபிக்கிறார்கள். அந்த மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் வந்து 40 பேர் இருக்காங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரியான மாணவர்கள் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. மீதி 30 பேர் மாணவர்களுக்கு அந்த மாற்றம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்ம படித்த காலத்தில், நீங்கள்லாம் படித்த காலத்தில், நாங்கள்லாம் படித்த காலத்தில் 40ல் ஒரு மாணவன் வேணா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மீதி 39 மாணவன் ஆசிரியர் சொல்றது கேட்கணும், நல்லா படிக்கணும், பண்பாளராக நடந்துக்கணும் அப்படி இருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதற்கு தகுந்த மாதிரி
இப்போ நம்ம வந்து முடி வித்தியாசமாக வெட்டியிருக்கிற இடம் தம்பி அப்படின்னு கேட்டால், சார் உங்கள் காலத்தில் இருந்த சிவாஜி எம்ஜிஆர்லாம் முடி வெட்டிக்கிறீங்க, இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட்டில் இருக்கிறவங்க, இன்னைக்கு இருக்கிற சினி ஸ்டார்லாம் வந்து இந்த மாதிரி வெட்டிக்கிறாங்க, அவங்கள பார்த்து நாங்கள் வெட்டிக்கிறோம், எங்களை பார்த்து நீங்கள் மாறிக்கிங்க சார், நாங்கள் செய்யறது சரின்னு நினைச்சுக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த நிலை சரியா தவறா அப்படின்னு தீர்மானிக்கிறத விட அப்படிதான் இருக்கு, அதுதான் யதார்த்தம். அதை கிரகிச்சுக்கிட்டு தான் நாம போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்குது. இப்படி இருந்தாலும் மிக அருமையான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொண்டு இந்த மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். தேங்க்யூ. எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எங்கள் மணியுவில் ஆசிரியர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு வந்து சிறப்பு கொடுத்து கொண்டு இருக்கும் மேடை அமைந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் முன்னாள் மாணவர்கள் நாடுகள் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த வாய்ப்புக்கு அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு என்பது என்னுடைய வாழ்க்கையில் 1-2 ஆண்டுகள் நீங்கள் என்னிடம் பயன்படுத்துவது அனுபவித்திருக்கிறேன். அதற்கு இடைவெளி 33 ஆண்டுகள் கழித்து இன்று நீங்கள் பல காலகட்டங்களை தாண்டி உங்களுக்கு நாங்கள் வந்து வாழ்த்து சொல்லிருக்கிற அளவுக்கு இல்லாமல் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள். உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய சந்ததியினருக்கு தான் வாழ்த்து சொல்ல வேண்டும். ஏன்னா இப்போதான் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு பசங்க ஒரு பொண்ணு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற வந்து விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்த்துக்கூடனும் நன்றியுடனும் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம், இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க. உங்களுடைய பொண்ணுகள் பசங்களுக்கு உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு தான் சொல்லணும். அவங்கள கண்ணில் பார்க்க முடியலனாலும் நீங்கள் கண்ணுக்கு முன்னால் போனால் நிறுத்திட்டீங்க. எங்களுக்கு இருக்கிற பசங்க பொண்ணுங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிருக்கு, பையன் படிச்சுட்டு இருக்கிறான், அவங்க கேட்குறப்போ உண்மையாக இருக்கேன், ரொம்ப எனக்கு பூரிப்பாக இருக்குது. உங்களை படிக்க வச்சது இல்லை, நீங்கள் வந்து அவங்கள படிக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறீங்க. அதுக்காக வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த சந்திப்பு தொடர வேண்டும். உங்களை வந்து பார்த்ததில் எனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் என்பது வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. நான் அதை தான் எதிர்பார்த்தேன். எனக்கு செந்தில்குமார் ஃபோன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன சார் வரீங்க, நான் ஸ்கூலில் இல்லை, ஏற்காடு நகரத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, எத்தனை மணிக்கு சொன்னேன், 9 மணிக்கு சொன்னாங்க. நீங்கள் 10 மணிக்கு வந்துடுறீங்களா சார், இதில் வரமாட்டேன், நீங்கள் எல்லாம் வந்து சேர்றதுக்கு கரெக்டாக நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஏன்னா உங்களை சந்திக்கணும், உங்கள்கிட்ட பேசணும். இப்போ சிறப்பு அழைப்பாளர் வந்ததுக்கு நாங்கள் அவங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து பெரிய இழப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட பேச முடியல, கொஞ்சம் பேருக்கு மட்டும் பேசிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து அந்த இழப்பை இனி கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம உணவருந்த இடத்துல இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் யாராச்சும் உரையாடல அவங்கள வந்து ஃபேமிலியாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வம் நடக்கிறத தெரிவிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்கூலில் இப்போ அட் ப்ரெசண்ட் இப்போ உரையாடினார்களா தலைமை ஆசிரியர் மற்றும் நம்ம வணிகவியல் ஆசிரியர் சண்முகம், அப்புறம் இது பொருளியல் ஆசிரியர் செல்வராஜ், அவங்களுக்கும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை உங்கள் மூலியமா நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுவும் ரொம்ப என்னுடைய மட்டத்தை மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் நம்ம வந்து எப்படி உங்களை சந்திக்கிறோமோ அதே மாதிரி தான் நான் வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறேன். அந்த சந்திப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. ஆகவே மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் உங்களுடைய எதிர்கால சங்கத்தினருக்கு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். வணக்கம்.
விழா வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நாங்கள் அழைப்பதை உங்களுக்கு சென்ற பொழுது ஐயா அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி நான் அங்கே இருப்பேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த விழா போகும்போது முன்னாடியே அவர் வந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக எங்கள் தலைமை ஆசிரியர் ஐயா குப்புசாமி ஐயா அவர்களை விழா பேரோடு ஆக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இதற்கு முன்னால எல்லா முயற்சி செய்தேன். ஓரளவுக்கு நான் வேலை செய்திருக்கிறேன். நான் செய்தாலும் 30 வயது பூர்த்திய காரணமாக நான் அந்த வேலையை வைத்து கொண்டிருக்கவில்லை. சற்று ஓய்வாக இருக்கிறேன். என்னுடைய மகனிடம் அந்த ஓய்வுகளை ஒப்படைத்திருக்கிறேன். எனக்கு 2 குழந்தைகள். இந்த 20 என் தாயும் குடும்பப்படுத்திய காரணமாக இருந்திருக்கிறார். இது 1980 தோன்றுகிறது. அப்போது மொத்தப்பாளையம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த 2 பேருக்கு எப்படி காவலாக அந்த பிரச்சனையிலே மீண்டும் திருமணம் செய்து அவரும் நான் இன்றைய நாளாக ஒரு 6-7 நாள் இந்த அப்புறம் இதெல்லாம் வாழ்க்கையிலே இந்த பாதிப்புகளை எல்லாம் நடத்துவதுன்னா அவெல்லாம் எப்பாச்சும் போட்டு குடும்பத்தில் எல்லாம் இருக்கீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையை மிச்சம் மாதவனுடைய சம்பளம் எல்லாம் வாங்கி உறவு செலவு என்ன வேண்டாம். அதே சமயத்தில் அவங்க என்றைக்கும் உங்களுக்கு அதுதான் ஆனால் கையிலுக்கிற காசை அண்ணனுக்கோ தம்பிக்கோ நல்ல உறவுக்கோ ஒன்றுக்கு எதிர்பார்க்கிறாங்க. உங்களுக்கு இல்லாத போது நான் உதவி செய்யாது நம்பாது சற்று நம்ப வேண்டாம். அதனால் குடும்பத்தில் திறமையாக உங்களுடைய தாய் தந்தையை இவர்களை இதையெல்லாம் நீங்கள் தவறாக செய்யணும் எதிர்பார்க்கிறேன். இது காலம் கடந்து நான் இந்த முடிவு கொண்டு வருகிறேன். அதுதான் அந்த முடிவு அது சிறப்பாக பண்ணலாம். அது தவறாக அதனால முதல்ல இறைவன் கண்டிப்பாக இறைவன் வணிக உங்களுடைய குழந்தைகளுக்கு நடக்காதீர்கள். ஆண்டுக்கு ஒரு நாள் குழந்தைகளுக்கு அப்புறம் தாய் தந்தையை தாய் தந்தையை நம்ம ஒதுக்கி அவர்களுக்கு சாப்பாடோ எல்லாரும் பண்ணணும். அவர்கள் நான் இத்தனை காலம் என்னுடைய மனைவி போனதுக்காக 2004 வந்து இந்த வேணும் சார்பு 6 ஒரு 24 ஆண்டுகள் எப்படி 30 ஆண்டுகளுக்கு எல்லாத்தையும் சாப்பாடு சமையல் ஆனால் அவங்களால எப்படி ஏமாற்றப்பட்டு ஒரே ஒரு 12 வருஷம் சமைச்சு அதே மாதிரி இருந்தவங்க எனக்கு உலகம் இல்லை என்று போன ஒரு உலகம் சரியான போய் வளர்ந்து போவாங்க. மறுபடியும் அவர் போய் ஒருத்தர் பேசி வந்து சமையல் வாங்கன்னு சொல்லி கேட்டு இன்னும் ஒரு அர்த்தம் சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் ஒரு சில வார்த்தைகள் அந்த வாழ்க்கையும் நம்முடைய இன்றைய சூழ்நிலையை பற்றியும் தெளிவாக எங்களுக்கு எப்படி பிற்காலத்தில் வாழ வேண்டும் என்பதை அறிவுரை வழங்கிய எங்கள் தலைமையாசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து எங்கள் ஆங்கில ஆசிரியர் கந்தசாமி ஐயா அவர்கள் பேசுவாங்க. மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற முதன்மை செயலாளர் ஐயா அவர்களே, எல்லோரும் பணியாற்றி சிறப்பான ஒரு
வாழ்க்கை உலகெல்லாம் அமைதிப்படுத்த ஆசிரியர் பெருமக்கள் திரு குமாரசாமி அவர்களே, திரு பி எம் மலையன் அவர்களே, திரு எஸ் மலையன் அவர்களே, திரு துரைசாமி அவர்களே, திருமதி கிருஷ்ணமணி அவர்களே, எனது மாணவ சங்கங்களே, மாணவ சங்கங்களே சொல்றத பெரியவர்களே தாழ்வாக அப்பொழுது மாணவர்களுக்கு நாம் படித்து கொடுத்துருக்கோம் கிடைக்காது இல்லையா? அதனால் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் காலை வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன். இது மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மாதத்துக்கு முன்பே மனிதேசன் என்கிட்ட ஒரு கல்யாணத்தை எல்லாரும் சொல்லி முன்னாடி அவர்கள் கலைஞர்கள் வந்து தெரிவித்து கலைக்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் இது ஏன் சந்தோஷம்னா 91 +2 முடித்த மாணவர்களுடைய அவர்கள் நேரில் பார்க்க போகிறோம். அவர்கள் யார் என்று சொல்ல போகிறோம், அவங்களுடைய குடும்பத்தை பற்றியெல்லாம் அறிவு போயிருந்ததில் ஒரு வயசு போனோம். ஏன்னா எப்படி இப்பொழுது ஐயா தலைமையாசிரியர் இருந்தார்களோ அதற்கு இடத்தை அவர் தலைமையாசிரியர். அது எப்போ 1969 நான் எஸ்எல்சி பள்ளியில் படிக்கும் பொழுது எனக்கு தலைமையாசிரியர் வரணும், ஆங்கில ஆசிரியர் வரணும். அதில் அவர் பெருமைப்படுற அளவுக்கு சில உதாரணமாக எனக்கு ஆங்கிலம் வரணும் போயிருந்தார். எஸ்எல்சியில் ஆங்கிலத்தில் மாவட்டத்தில் முதல் படிக்க நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி பள்ளியில் முதல் மாணவராகவும் நான் பார்த்தேன். அதனால் அவர் வந்து எனக்கு மறுபடியும் சொல்லுவார், கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் அந்த சாமிக்குடைய ஞாபகம் ஒரு இங்கிலீஷ் அது அந்த அளவுக்கு சிறந்த ஆசிரியராக இருந்தால் முன்னாடி டிஜிஎஸ் உட்பாடு அவர் தலைமையாசிரியராக அவர்களுக்கு நான் உதவி தலைமையாசிரியர் பண்ணியிருந்த வாய்ப்பு இப்பொழுதெல்லாம் அவர் தலைமையாசிரியர். அதனால் எனக்கு வந்து தலைமையாசிரியர் படிப்பதற்கான ஒரு குரு வழிகாட்டி என்றால் ஐயா அவருடைய ஒவ்வொரு அசைவையும் நான் பின்பற்றிட்டு தான் நான் வந்து தலைமையாசிரியராக எங்கள் படிக்க சிறப்பாக படிக்கிட்டேன். 1993 தலைமையாசிரியராக நீங்கள் 99 படிக்கிறீங்க. 93 தலைமையாசிரியராக கூட மறுபடியும் ஒரு வருஷத்துக்கும் அதிக அமைப்பு தருமபுரி அங்கே அதனால் நான் படித்தது ஈஸியாக ஒர்க் பண்ணது தலைமையாசிரியர் எல்லாம் ஒரே வழியானதுனால எல்லா பெற்றோர்களும் தெரியும். எந்த தாக்கம் மனம் அடித்தால் முடிஞ்சால் யாரும் ஒரு பெற்றோர்கள் கேட்கணும். அதில் வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக சொல்லுவாங்க. அப்படி அந்த வகையில் நீங்கள் 91 +2 உட்பாடு இப்போ இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து நிறைய பேர் தாத்தா பாட்டி ஆகிட்டீங்க. அன்றைக்கு ஒரு இளம் சிறாரும் இன்றைக்கு வந்து உங்களுக்கு குடும்பம்லாம் கேள்விப்படும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ பார்க்கும்போது நிறைய பேர் அடையாளம் தெரியும். ஒரு சிலர் ராமாயணங்கள்லாம் இன்னும் நல்லா தெரியும் ஒரு அடையாளம் தெரியும். நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது அது ஞாபகம் வரும். அதில் படிக்கின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர் மீது ஒரு கண்டிப்பாக வெளிப்படையாக சொல்லுங்கள் உள்ளார்ந்த ஒரு பட்டு விருப்பத்தை செய்யும். எனக்கு என்னுடைய ஆசிரியர் கூட எல்லாருக்கும் அதை வந்து நேரில் பார்த்து சில பேர் வந்து நான் ஒரு விசேஷத்தில் பார்க்கும்போது கூட கண்டுதான் போயிருந்தாங்க. எனக்கு தெரியும் அவங்க மாணவர்கள் தான். சில பேர் வந்து தானாக ஒரு அறிவியல் கொடுத்த ஐயா நான் உங்களுக்கு வச்சேன். சமீபத்தில் ஒரு நிகழ்வு திரு ஆனந்த் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் வந்து இருக்கிறபோது நான் வந்து பள்ளியில் மாணவர்களுக்கு மாணவன் இன்றைக்கு வந்து நான் வந்து காவல்துறை ஆய்வாளராகி ஒரு பாதராக இருக்கேன். இவ்வளோ வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்குது, பார்க்க சந்தோஷப்படுகிறேன் சொல்லி பார்க்கறது தான் எனக்கு கிடைச்சது. அதே உடனே அன்றைக்கு அடுத்த நாளே வடிகால மீட் பண்ண முடியும். அதோட நான் கால் கொடுத்து உடனே ஒரு பேசுகிறேன் நினைக்கிறேன். சமீபத்தில் துணையாக அந்த துன்பத்தை
இந்த அளவுக்கு பண்றது அப்படிங்கிறது ஒரு நம்ம 8வது வரைக்கும் கவுண்டிப்பாளையம் வெளியூர் ஸ்கூலில் 9வது தான் முடிச்சேன். 8வது வரைக்கும் நான் போகும்போது அங்கே வந்து ஒரு மாணவன் முடிச்சு அவன் சேரான். அவனுக்கு வந்து கையில் எந்த ரெக்கார்ட் சீட்டு கிடையாது, எந்த பதிவேடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. விளையாடுறதுன்னு வந்தாங்க. அங்கேருந்து அப்புறம் கூலி வேலைக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சம் போயிருக்காங்க. மலேசியா, ஸ்ரீலங்கெல்லாம் போய் தோட்டத்தில் இருக்கணும். கப்பல் தோட்டத்தில் அது மாதிரி ஒரு சென்ற ஒரு பையன் அந்த படிக்கிறதுன்னு சொல்லி இங்கே இந்தியாவுக்கு வந்து பார்க்கலாம். கையில் எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது. கவுண்டி மேலே பண்ணிக்கணும். அப்பொழுது எனக்கு வந்து தலைமையாக இருந்தது வந்து திரு ஐயாவுடைய அவருடைய அத்தை விஷயம் அவர்கிட்ட அவர் எங்களுக்கு கவுண்டி மேலத்தில் 2வது ஆசிரியர். அப்போ தான் அந்த மாணவன் வந்து மலேசியாவில் வந்து எல்லாம் சேர்க்கையானவங்க அவர் சேர்க்கிறோம். காரணம் எந்த சேர்க்கட்டும் இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதில்ல. வயசு தான் அன்னைக்கு அப்படி கிடையாது. மிக கடுமையான சட்டத்தில் அந்த மாணவன் வந்து படிச்சுட்டு அந்த தலைமையாசப்பட்டு அவங்க இடத்துக்கான இருந்தால் அவனுடைய லாபம் தொழிலாளியாக தான் போயிடும். அவங்க சேர்ந்ததுனால 8வது முடித்து 9வது அவன் மஸ்தப ஸ்கூலுக்கு போனால் நான் வந்து தலைவர் பண்ணுறான். அங்கே மறுபடியும் அடைஞ்சது ஒரு வருஷம் பெயிண்டிங் மறுபடியும் படிச்சு அப்புறம் கல்லூரி எஸ்எல்சி முடிச்சோடனே பியூசி வந்து உத்தியோகஸ்தர்கள் கிடையாது. நல்ல மாதங்கள் அதே போல் அந்த பையனும் அதே விஷயம் தான். சமீபத்தில் 2 மாதம் அவருடைய சுய சேர்த்து எழுதும்பொழுது அதுக்கு வந்து மலைக்கிழமை போயிருந்தேன். அந்த மேடையில் முக்கியமான 3 பேர் தான் பண்ணிருக்காங்க. ஒருவர் வந்து டாடா குடும்பத்தினுடைய சேர்மன் திரு சந்திரசேகர் ஆப்போஸ்ட் அவர் மேடையில் பக்கத்தில் முன்னாள் சிபிஐ டைரக்டர் இந்திய சிபிஐ டைரக்டர் கார்த்திகேயன் அவர் இருந்தார். 3வது மேடையே வந்தாங்க. மற்ற அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் கேட்கலாம். அப்போ தன்னுடைய ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு மரியாதை வந்து அது இருக்கும். உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் அவர் வந்து படித்த ஒரு ஆசிரியர் மரியாதை அதனால் எதுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு நன்றி விழா நடத்துறதுனால உங்களுடைய எண்ணம் அவ்வளோ மேலும் பெற்றுக்கிறதுக்காக அது உள்ளதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் பாடல்கள் வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. ஆசிரியர்களுக்கு மரியாதை தெரிவித்தபடி என்னை என்பதை ஒரு சிறு கதை போல் விளக்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து எங்களது வரலாற்று ஆசிரியர் பன்னீர் ஐயா அவர்களை சிறப்பாக பார்க்கிறேன். மரியாதைக்கு உரிய கல்வி ஆசிரியர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காட்சிக்கு எளிய கடிஜோதன் மகனே மேற்கூறு மன்னனிடம் என்று வள்ளுவர் சொன்னார். ஒரு அதிகாரத்திலே எளியவனாக இருக்க வேண்டும். காட்சிக்கு அதிகாரம் கிடைப்பது கடிஜோல் அற்றவனாக இருக்க வேண்டும். அதிகாரம் படைத்தவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதை சொன்னவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் ஒரு சனாதன தர்மத்தைச் சேர்ந்தவர். அவர் எழுதிய நூல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஓலைச்சுவடியில் எழுதினார். அதை காலம் கடந்து புத்தகத்தில் வந்தது.
எனது தலைமையாசிரியராக விளங்கிய ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அதிகாரியாக விளங்கிய உயர்திரு கா. குப்புசாமி ஐயா அவர்களிடத்திலே நான் தலைமையாசிரியாக பணியாற்றினேன். காட்சிக்கு எளியவராக காட்சியிருந்தார். அவர் யாரையும் சுடு சொல்லால் பேசியது கிடையாது. அவரிடத்தில் பணியாற்றியது எனக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. அவர் பண்பானவர். அவர் ஒரு தரம் மாவட்ட கல்வி அதிகாரியாக ஈரோட்டிலே பணியாற்றிய போது திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலே அவரை பஸ்ஸில் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்து, என் நண்பர் ஒருவருக்கு மாறுதல் தேவை, நீங்கள் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருக்கிறீர்கள் என்று பெயரை குறித்து கொடுங்கள். நான் கையில் ரெடியாக வைத்திருந்தேன். அந்த பெயரை அவருக்கு மாறுதல் போர் என்ற இடத்தை அவருக்கு கொடுத்தேன். அடுத்த ஒரு வாரத்திலே மாறுதல் போட்டு விட்டார். இதையெல்லாம் மறக்க முடியாது. அப்பேற்பட்ட காட்சிக்கு எளியவரை வள்ளுவர் சொன்ன அந்த தலைவரை இன்று தலைவராக சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் மேலும் மேலும் திரும்பி வாழ வேண்டும். அவர் வாழ்வில் எந்த துன்பமும் இல்லாமல் துயரமும் இல்லாமல் மேலும் அவர்களுடைய இருக்கிற நாட்கள் கடவுள் நல்லபடியாக பார்ப்பார், கவனித்துக் கொள்வார். தனத்துவமை இல்லாமல் தாம் சேர்ந்தார்க்கு அல்லால் தனக்கு அவனை மாற்றம் அறிவு என்று வள்ளுவர் கருத்தனை சொல்லியிருக்கிறார். நாமும் பல துன்பத்தை அடைக்க வேண்டாம். துன்பத்திற்கு ஏதாவது வழி உண்டா என்று ஆராய்ந்தேன். கடைகளில் கிடைக்குமா, டாக்டரிடம் கிடைக்குமா என்றெல்லாம் தேடினேன். திருக்குறளில் தான் கிடைத்தது. இது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு அனைவருக்கும் பொருள். தனக்குவமை இல்லாதான் தாம் சேர்ந்தான் கல்லால் உனக்கவனை மாற்றல் அறிவு. நமக்கு மேலே இருக்கிற ஒரு கடவுளை அவருடைய பாதங்களை இருக பற்றி கொண்டு வாழ்ந்தால் துன்பங்கள்லாம் ஒழியும் என்று வள்ளுவர் பிறந்தனை சொல்லியிருக்கிறார். அது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் வள்ளுவரை விட உயர்ந்த அறிவாளி யாரும் கிடையாது. அந்த வள்ளுவர் அகர முதலை எழுத்தெல்லாம் என்று தொடங்கி 10 குறளை கடவுள் வாழ்த்தாக பாடியிருக்கிறார். சிறந்த சனாதர்மமாய் சிறந்த சனாதர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டார். அவரை பின்பற்றும் தொடர்ந்தால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். அடுத்து என்னுடைய அன்புக்குரிய வரலாற்றாசிரியர் வணிகவியல் ஆசிரியர் தம்பி குமாரசாமி ஐயா அவர்களே, அவருக்கு எனக்கு தினந்தோறும் தொடர்பு கொடுக்கிறது. அன்புக்குரிய ஆங்கில ஆசிரியரும் கல்வி அலுவலகமாகிய திரு கந்தசாமி ஐயா அவர்களே, உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். வள்ளுவர் காட்டிய அந்த பொருளை பின்பற்றி உங்களுடைய துன்பங்களை எல்லாம் நீங்கள் போதிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னுடைய அண்ணன், அருமை அண்ணன், அறிவியலாசிரியர் என் பெயர் கொண்டது பழனியப்பன் அவர்களே, அன்பு நண்பர் திரு துரைசாமி ஐயா அவர்களே, அன்பு சகோதரி கணித ஆசிரியை திருமதி கே கிருஷ்ணமணி அம்மா அவர்களே, உங்களுக்கெல்லாம் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் நீடூழி வாழ வேண்டும். உங்கள் குடும்பம், உங்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் நீடூழி வாழ வேண்டும் என்று இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இங்கே முன்னாலே அமர்ந்திருக்கிற மாணவ பெரியோர்களே, நீங்கள் எல்லாம் எங்கள் பார்வைக்கு மாணவர்களாக தெரியவில்லை.
தாத்தாக்கள், தாயாக்கள், அம்மாயி, பாட்டி, இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பேரப்பிள்ளைகள், மகன்கள், மகள்கள், சில பேருக்கு திருமணம் ஆகியிருக்கக்கூடும், சில பேருக்கு பெண்பாட்டு உடைப்பீர்கள், சில பேர் வெளியூரில் வேலையில் இருப்பாங்க. உங்கள் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் உங்களுடைய பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை கண்காணியுங்கள். இந்த நேரம், இந்த காலம் கொள்ளாது, ரொம்ப கொள்ளாது, கண்காணிக்க வேண்டும். சமுதாயத்தில் போதை மருந்துகள் பல வடிவங்களிலே கஞ்சா, கஞ்சாத்தூள் பள்ளியை நோக்கி வருகிறது, மாணவர்களை நோக்கி வருகிறது. அது வடிவேல் போன்ற காவல்துறை ஆய்வாளருக்கு தெரியும். இன்னும் ஒரு காவல்துறை நண்பருக்கு அமைந்திருக்கிறார், அவர் எனக்கு தெரியவில்லை. வேலுக்குறிச்சியில் இருக்கிறீர்கள். உங்களை நிறைய கேள்விப்பட்டு உங்கள் ஃபோன் நம்பர் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த காலம் ரொம்ப பொல்லாத காலம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பத்தை மாணவ பெரியவர்களெல்லாம் நன்றாக கவனமுடன் கண்காணிக்க வேண்டும். கஷ்டப்பட்டால் முன்னுக்கு வரலாம், மிக மிக கஷ்டப்பட்டால் உறுதியாக. நானெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வயிற்றுமலையில் சுருக்கம் முடிந்து கொள்கிறேன். 1965 SSC வயிற்றுமலை தொடக்கப்பள்ளியிலே 5 வகுப்புகள் முடித்தேன். அன்றைக்கு நோ எல்கேஜி, நோ ப்ரீகேஜி, யூகேஜி, கிட்டத்தாரம், நதி, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 6வது வகுப்பு தான் நான் ABCD படித்தேன். எனக்கு தொடக்கப்பள்ளியில் கற்பித்த ஆசிரியர்கள் யாரும் இல்லை. உயர்நிலை கழக விளையாட்டு அரசு உயர்நிலைப் பள்ளிகள், மாவட்ட கழக விளையாட்டு, அங்கே எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் யாரும் இல்லை. அதற்கு பிறகு என் தந்தையார் ஒரு சாதாரண விவசாயி, ஒரு 5 ஏக்கர் நிலம், ஒரு துச்சை அங்கெல்லாம் நடந்தது. பசங்க நான் எனக்கு பின்னால் நடந்தது. என்னை புதுமுக வகுப்பை சேர்த்துவாரா என்று எதிர்பார்த்தேன். அவராக இயலவில்லை. இருந்தாலும் மோகனூர் பயிற்சி பள்ளி செகண்டரி கிரேட் ட்ரைனிங்கை கொண்டு சேர்க்கிறார். அன்றைக்கி ஸ்டைஃபண்ட் 18 ரூபாய். அதோட எங்களுக்கு கொஞ்சம் செலவாகும். 2 வருஷம் முடித்தேன். பிறகு எல்லாம் வேலை கொடுத்து முடிச்சுட்டு வந்தேன். வேலை கொடுப்பதற்கு பணம் கேட்குறாங்க. 10,000 ரூபா கொடுத்தா கொடுக்குறாங்க. 10,000 அன்னைக்கு 10,000 சமம். இதே போவார் என் தந்தையார். ஒரு நண்பரின் உதவியாக ஆத்தூரில் தொடக்கப்பள்ளியில் பணியில் சேர்ந்து 1வது ஆசிரியர். ஏன்னா இளையவர், ஜூனியர். அங்கிருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு தொடக்கப்பள்ளியிலே தலைமை ஆசிரியரான 13 வருஷம் தொடக்கப்பள்ளி. இடையில பியூசி முடித்தேன், பிஏ முடித்தேன், பிடி குமாரபாளையத்துக்கு போட்டேன். அரசு பயிற்சி கல்லூரிக்கு எனக்கு பிடி கிடைச்சது. 1 வருஷம் அங்கே லீவ் போட்டு பிடி போட்டேன். பிடி முடிச்சு பழைய இடத்துக்கே வந்தேன். எம்ஏ பிஏ கிடைக்கும். எனக்கு இன்டர்வியூ வந்தது. அப்போ தான் மேல்நிலை கல்வி வந்தது. 78-79. அதுக்கு முன்னாடி மேல்நிலை கல்வி இல்லை. அப்போ தான் நிறைய ஆசிரியர்கள் போட வேண்டிய இடம் அரசாங்கம் வந்தது. பிடி இல்லாமல் நான் பிஎட் டிக்கெட் சமத்தெல்லாம் வேலை கிடைச்சது. எம்எஸ்சி படிச்சிருந்தா போதும், எம்ஏ படிச்சிருந்தா போதும், வேலை கிடைச்சது. நான் முழு தகுதி பெற்ற பிடி ஆசிரியர், பிடி ஆசிரியர் 11 செஞ்சேன். நான் தான் வேலை வாய்ப்பு வந்து பதிவு செய்திருந்தேன். எனக்கு இன்டர்வியூ வந்தது. பள்ளி கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் இன்டர்வியூ போனேன். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். எனக்கு முதல் +2 டீச்சராக
விளாத்திக்குளம் என்ற ஊருக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. நான் அங்கெல்லாம் போனதில்லை, மேப் எடுத்தேன். இந்த விளாத்திக்குளம் எங்கே இருக்கிறது? மதுரை, அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, எட்டயபுரம், அப்புறம் விடாதி. 7 மணிக்கு வீட்டில் புறப்பட்டா 9 மணிக்கு தான் போய் சேர முடியும். அப்படித்தான் போய் நான் பணியில் சேர்ந்தேன். 26 நாள் ஒர்க் பண்ணேன். நல்ல அருமையான தலைமை ஆசிரியர் முகமது அப்துல் காதர். சங்கடம் இல்லாமல் பணியாற்றினேன். மாதலுக்கு முயற்சி வைத்தேன். மாதல் எனக்கு 2ஆம் குரு 181 181 விடாதிகளும் அங்கே 10 மாதம் 26 நாள். அப்புறம் 7ஆம் 4 வருஷம் நேர 85 95 கண்டமாடை சந்தித்தேன். 10 காலம் வரலாற்று ஆசிரியராக உங்களுக்கு பணியாற்றினேன். இது முடிந்தவுடன் என் மாணவர்களை அடிக்கடி திருச்செங்கோட்டில் பார்க்குறேன். இது எந்த வருஷம் எங்கே படித்தாங்கிறது பெரிய குழப்பம் வரும். வடிவேல் கருத்துப்பானை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். நான் அந்த மாதிரி வாக்கிங் வருது கோயிலுமே நான் பார்ப்பேன். இப்படி சிறப்பானவர்கள் தெரியும். ராமேஸ்வரியின் பக்கத்தில் இருக்குது, மகேஸ்வரியும் தெரியும். பேர் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கெல்லாம் நிறைய தெரியுது, பார்த்த குழுவும் நினைஞ்சது இருக்குது. ஆனால் பெயர் பதிவு நான் கடந்த 25 ஆண்டுகள் யாருடைய பெயரை வளர்த்து நிறுத்தி வைக்க முடியும்? அது உலகப்படத்தை முடித்த உடனே எடப்பாடி ஆனால் நெத்திக்குள்ளே ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரின்ஸ்பால் அங்கே இல்லை. ஒருத்தர் வந்தார். இப்போ இருக்கிற கேட்டே எஸ் ராமச்சந்திரனுடைய சகல முத்துசாமி வீட்டு வந்து ஐயா ஒரு பார்க்குறேன் நான் வாங்க ஒரு உட்காந்து பேசணும். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தலைமையாக ஆஃபீஸர் பண்ணி பேசினேன். இப்போ இருக்கிறாங்க கொஞ்சம் நேர்மையான ஒழுக்கமான கை சுத்தமான ஆள் இவர் தான். அவரை போய் பாருங்க ஒரு ஒத்துக்கிட்டேன். 4 வருஷம் பிரின்ஸ்பலாக நான் போகும்போது 475 நான் அங்கேருந்து விடுபட்டு வரும்பொழுது 2007 எளிமையாக பணியாற்றேன். ரொம்ப ரிஸ்கெட்டில் கொஞ்சம் அன்பான வகையில் பணியாற்றேன். இப்படி என்னுடைய பணி முடிந்து விட்டது. என் மனைவி சேரோடைபிஸ் கல்வித்துறையில் ரிட்டையர். எனது மகள் எம்எஸ்சி பிசிக்ஸ், பிஎட், எம்ஃபில், கம்ப்யூட்டர் எல்லாம் படிக்க வச்சேன். என் மருமகன் சொந்த ஊர் கரவத்தி பக்கத்தில் கிராமம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் பேராசிரியர் எம்இ பிஹெச்டி. என் பொண்ணு அதுக்கு முன்னே ப்ரைவேட் கொடுத்தல அது உள்ள 2 பேத்தி 11th படிக்குது, இன்னொன்று 3rd படிக்குது. என் மகன் வக்கீல், சிறப்பு வழக்கறிஞர், பிஎஸ்சியில் ஆனர்ஸ். 12வது முடிச்சு 5 வருஷம் டைரெக்டாக விட்டேன். சென்னையில் படித்தார். மல்லூர் தோசாமி ஒரு பொருள் வாய்ந்த ஒரு பெரிய ஒரு 80 வயசு. அவரிடத்துல விட்டு அந்த 10 வயசு 10 ஜூனியராக அப்படி வந்து கூட்டியாங்க. எங்கள் துணையா இங்கே கிருஷ்ணமோட பிசி பஸ் பக்கத்தில் மாடியில் அப்போலோ படிக்கிறதுக்கு மேலே 2வது மாடியில் ஆஃபீஸ் போட்டு 3-4 ஜூனியர் போட்டு நடத்திட்டு திருப்தியாக நடத்தார். இதுதான் என் குடும்ப அமைப்பு. ஐயா அவர்கள் நம்முடைய பாத்திரை கலைஞராக வந்திருக்கின்ற ஐயா கலைஞராசன் ஐயா, மாவட்ட முதன்மை கடிதம் ஐயா அவர்களை வந்து நான் உலகப்படுத்த பணியாற்றிய போது அங்கே இருக்கிற அதிகாரிகளை ஐயாவை கேட்குறார். அவங்க சொந்தக்காரங்க டைரக்டர் சி பழனிவேல், டாக்டர் சி பழனிவேல். இந்த வித்யா விகாஸ் பள்ளிக்கு ஒரு நல்ல பரிசை நடத்த டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸ் கொஞ்சம் பேப்பர் 9 மணிக்கே வீட்டு போகிறாங்க. வேணுங்க அப்படின்னு அங்கே கேட்குறாங்க.
அவங்க ஐயாவுக்கு டைரக்ட் பண்ணுறாங்க. ஐயா வேற சிபாரிசு பண்ணி இது அந்த பள்ளிக்கூடம் முதல் வருஷமே ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கிச்சு. அது எப்படி வாங்கிச்சுன்னு தெரியல. டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரை பள்ளிக்கூடம் போடுறதே முதல் பாடத்துக்காக சொல்லிட்டார். எனக்கு நான் வரலாற்று ஆசிரியராக பணியாற்றும் போது 49 ரூபா இல்லை எக்ஸ்ட்ரா 3 பேர் டீச்சர்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு ஆரம்பம். அங்கே போன வித்தியாசத்துக்கு பள்ளியை பார்க்கறதுக்கு ஒருத்தர் கேட்குறாரு, சரி பள்ளிக்கு முறையாக போட்டாங்க, நான் வேண்டாம்னா நீங்கள் போய் டாக்டர் சி படநிலையிட்ட சொல்லி மாற்றிருக்கேன். நான் உடனே ஓடிடுறேன். நானாக லீவ் போட்டு போக மாட்டேன். நான் நேர்மையாக நடப்பேன். நல்லா படிக்க கூட நல்லா தொல்லை பண்ண மாட்டேன். எல்லாரும் காப்பீடியாக பண்ணுங்க. நடத்தினேன். பிஏ கணேசன் அப்படின்னு ஒருத்தர் கணேசன் ஒருத்தர் சீவாசன் வந்தார். கார் எடுத்துட்டு ஒரு 6-7 ஹெட்மாஸ்டர் பிள்ளைங்கலாம் நம்பர் 23 எழுதுது +2 அவங்கெல்லாம் டாக்டர் ஆகணும். நீங்கள் தான் மாற்றணும். சரி ரொம்ப இருக்குது. இந்த வேலையை நான் செய்ய முடியாது. இது பகவான் பார்த்துவார். ஒருத்தன் டாக்டர் ஆகுது, வக்கீல் ஆகுது, ஆசிரியர் ஆகுது, கிளார்க் ஆகுது, இதெல்லாம் பகவான் கையில் இருக்குது. நான் எதுக்கு ஆசைப்பட்டு நான் அந்த மாதிரியெல்லாம் குறுக்கு வழியில் போகிற ஆள் இல்லை. என்றைக்கும் போக மாட்டேன். அவர் போயிட்டு அந்த 23ஆம் நம்பர் ரூமுக்கு 7 தலைமை ஆசிரியர் எனக்கு அசண்டாக போடுது தேர்வு பண்ணி. அந்த 23ஆம் நம்பர் ரூம்லேயே இறையாடி கேட்கலையே வெளியே வர வேண்டாம். தண்ணி கொண்டு போகிறேன், கட்சி மிஷின் கொண்டு போகிறேன், பேப்பர் கொண்டு போகிறேன், எவனையும் உள்ள விடாது. நேர்மையாக நடத்தினேன். சோறு கொண்டு போயிட்டு என் பையன் தண்ணி கொண்டு போயிட்டு அங்கே வந்து காலையே 9 மணிக்கு ஒரு ரூமில் பையன் நிறைய கஷ்டத்தை அனுபவித்து விட்டு இப்பொழுது ஓரளவுக்கு பையன் இல்லை பேட்டி வேலையெல்லாம் செட்டில் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க. மகாத்மா காந்தி சுயசரிதை எழுதுகிற மாதிரி நீங்கள்லாம் உங்களுடைய சுயசரிதையை சுயசரித்தத்தை எழுதுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள். தயாராக நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும். இன்னும் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய சந்ததியர்கள்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்து கூட்டத்திலே வாழ்த்துகிறேன். இன்னும் என்னென்னமோ பேச நினைச்சிருந்தேன். சுருக்கமாக முடித்துக் கொண்டேன். காலம் கேட்டு கொண்டே போகிறது. அருமை சகோதரி கிருஷ்ணவேணி அம்மா கிருஷ்ணமணி அம்மா கிருஷ்ணகோட்டிலே இருக்கிறார்கள் என்று முதல் மூலமாக தான் தெரிந்து கொண்டேன். திருநகர் காலனியில் இருப்பார்கள் சீதாராமபாளையத்தை எனக்கு உறவினர்கள் இருக்காங்க. இன்றைக்கு தான் பார்க்குறேன். நீங்கள் நல்லா இருக்கும். குழந்தை சரி வெரி குட். நல்லா இருப்பீங்க. அடுத்தது என் அணிய துரைசாமி அவர்கள் உங்களுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தேன் என்று சொன்னவர் நீங்களும் சொன்னீர்கள். அவர்களுக்கு வாழ்த்துகள். என்னுடைய அண்ணன் அருமையான என் பெயர் கொண்ட திரு எஸ் பழனியப்பன் அவர்களுடைய மூத்த மகன் இளைய மகன் என் மாலை சுமதி என்று எழுதுகிறேன். 10th ஸ்டாண்டர்டில் டிஸ்ட்ரிக்ட் ஜாலியாக 10th ஸ்டாண்டர்டில் ஸ்ரீலர் பள்ளிக்கூடத்தில் 9வது இருந்தேன். பெரும்பாலும் என்னுடைய 25 ஆண்டு சர்வீஸில் இங்கிலீஷ் தான். ஒரு இங்கிலீஷ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜாலி. அதனால் இங்கிலீஷில் கொஞ்சம் அந்த கிராமர்லாம் எடுத்தேன். நல்லா மறுபடியும் நான் இதை தயார் பண்ணிட்டேன். அதனால் 10th ஸ்டாண்டர்ட் எனக்கு பீரியட்ஸ் வந்து 10th 2 சப்ஜெக்ட் என் மனசில் 100 தடவை சொல்லி பார்த்தேன். நான் சனாதன ஆதிக்கிறேன். நான் ஒரு சனாதனத்தை
சேர்க்கணும். என்னை மாற்ற முடியாது. எனவே எல்லாருக்கும் உங்களுக்கு துன்பத்தையும் போக்குவரத்து மருந்து கொடுக்குறேன். அந்த 10 குரலை அகரமுறை எழுதலாம். அது ஆண்டவனை வாழ்த்துறது. அந்த 9 பொருளுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆண்டவனை கடவுளை பற்றி கொள்ளுங்கள் தான் வாழ்ந்தது. 2000 சொல்லிட்டார். இதை விட மாற்று மருந்து கிடையாது. கூறி நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். அனைவர் குடும்பமும் சிறப்புற்று செழித்து உங்கள் குடும்ப வாரிசுகள் எல்லாம் மிக மிக நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு ஒரு வாய்ப்பளித்த முன்னாள் மாணவ பெரியவர்களான உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் பஸ் ஸ்டாண்டில் கடை வைத்திருக்கிறேன் தொழிலதிபர் செந்தில்குமார் இருக்கீங்களா? சரி, ஃபோன் நம்பர் கொடுத்தார் ஐயா திரு குமாரசாமி. நீங்கள் எங்கள் இடையிலே பார்த்துக்க மாட்டீர்கள். எல்லாம் பார்க்குறது நான் கூட காமெடி சொல்லிங்க பக்கத்தில் எந்த காமெடி மட்டும் நான் எங்கேயுமே போவதில்லை. ஐயா அவர்களை 90 ஆண்டு காலம் ஆகிறது என்றார்கள். ஏகப்பட்ட துன்பங்களை சந்தித்தது. நான் தான் துன்பங்களை அதிகமாக சந்தித்தேன் என்றார். ஐயா அவர்கள் ஏகப்பட்ட துன்பங்களை சந்தித்தது. துன்பங்கள் எல்லாருக்கும் வரும். எல்லோரும் சந்திக்கிறது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருக்குறளை ஓமை காட்டி வாழ்த்திய ஐயா அவர்கள் நன்று. அடுத்து அறிவியல் ஆசிரியர் பள்ளிப்பட ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுகிறது. செய்யணும் அனைத்துமையாக பயன்படுத்த என்ற குரலுக்கு ஏற்ப ஆசிரியர் பெருமக்களாக இருந்த எங்களால் ஏதேனும் திரையளவாவது நீங்கள் இருந்தீர்களானால் அதற்கு நன்றி பாராட்டு விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். அதற்கு எனக்கு பாராட்டு. வயசான காலத்தில் ஏதாவது சொல்லுவோம். அது ஏற்புடையதாக இருக்கலாம், நிகழ்ச்சிக்குரியதாகவும் இருக்கலாம். அதை புதுமை உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா வயசான காலமாக என்னுடைய கல்வி பணியை ஏற்கும் நிகழ்ச்சி ஒன்றும் பெரிய வரலாறு. மிக சாதாரண எளிய குடும்பத்தில் வறுமையில் பந்தாடப்பட்டு படித்து ஆசிரியர் பயிற்சி படிப்பதற்கு கூட வசதி இல்லாமல் ஓராண்டு இந்த பள்ளிக்கூடத்தில் பயிற்சி பெறாத ஆசிரியராக பணியாற்றி அந்த பணத்தை கொண்டு கூடி பிடி காலேஜில் படித்து முடித்தார். வசதி இருந்திருந்தால் அப்போ எம்எஸ்சி போயிருந்தார். செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் எனக்கு எம்எஸ்சிக்கு இடம் கிடைச்சிது. அந்த காலேஜில் வச்சிருக்காரு மிஸ்ஸுக்காரு. 2 வருஷம் படிக்க வைக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா வசதி போடாது. எனக்கு 2 அக்கா அவங்களுக்கு டெலிஃபோன் செய்யணும், எல்லா முறையான வாழ்க்கையில் அட்டெண்ட் செய்யணும். என்னை 2 ஆண்டுகள் மேற்படிப்பு படிக்க வைப்பதற்கு அவர்களுக்கு வசதி கொடுத்தாரு. அதனால் ஓராண்டு பயிற்சி பெற ஆசிரியர் பணியாற்றி பயிற்சிக்கு சென்றேன். என்னுடைய நல்ல காலம் தான் சொல்லுவேன். இறைவனை துணைக்க வைக்க மாட்டேன். ஆங்காங்கே நான் படித்துக் கொண்டிருந்த பிறகோ படிக்கும் பொழுதோ எனக்கு இவர்களை போன்ற பெரியவர்களுடைய நல்லவர்களுடைய ஆதரவு கிடைத்தது. அதுதான் நான் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு படிக்கிறதுக்காக விளங்கினேன். அதில் சந்தேகமே இல்லை.
எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆதரவுக்காரர்கள் அதில் தான். ஏன்னா நான் பிடி முடிச்சுட்டு வந்தா வெவ்வேறு இடங்களுக்கு காலி இடம் இருக்கு. அப்போ பயிற்சி முடிச்சுட்டு வந்தா பிடி இடம் நிறைய ஹைஸ்கூலில் காலி இடம் இருந்தது. கண்ணபாளையத்தில் ஒரு இடம் நாங்கள் 3 பேர் போட்டி போடுறோம். பீச்சு குளத்தில் ஒருத்தர் பிடி முடிச்சுட்டு வெயிட் இருக்காரு, கரிச்சி குளத்தில் ஒருத்தர் இருக்காரு, கண்ணபாளையத்தில் நான் 3 பேர் ஒரு இடத்துக்கு போட்டி போடுறோம். அந்த போட்டிகளை ஜெயிச்சு போகலான்னு சொன்னால் அது மகாபாரத கதையாக தான் போயிடும். போட்டியின் பேரில் தான் இந்த பதவியை ஏற்றேன். அதன் பிறகு சுருக்கமாக சொல்லணும்னா நான் வாங்கின கூலிக்கு பஞ்சகம் இல்லாத உழைச்சோம். அதனாலதான் ஆண்டவன் எங்களை ஆரோக்கியத்தால் வச்சிருந்தான். பிணிகள் வந்தாலும் எங்களை கண்டு அதை அஞ்சி ஓடுகின்றன. உறுதியாக சொல்லுவேன், நான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கேன், பைபாஸ் செஞ்சு. எனக்கு இப்ப நீங்க டெஸ்ட் பண்ணாலும் 120/80 சூடா இருக்கும். சின்ன பையனுக்கு இருக்கிற மாதிரி கொலஸ்ட்ரால் கிடையாது. ஆனா ரத்த குழாயில 3 இடத்துல 85% மேல அடைக்கும். நான் கேட்ட டாக்டர், எப்படி சார் ப்ரெஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எப்படி அடைக்கும்? அது 2 தான் முக்கியம் அடைப்புக்கு. அவர் சொன்னாரு, கோபம், டென்ஷன், மன அழுத்தம் இதெல்லாம் இருந்தாலும் வரும் அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு 100க்கு 200% இருக்குது. கோபத்துக்கு டென்ஷனாக இருக்கேன். இப்போ தான் பண்ணிட்டேன். 2016 பைபாஸ் இல்லை, வழியே இல்லை. ஸ்டெண்ட் வைக்கலாம். 60% 65% தான் இருக்கிறாங்க சார். 85% இருக்க முடியாது. பார்க்கும்போது எனக்கு சொந்த காலத்தில் சென்னையில் முதல் நாள் காலேஜ் சொல்லணும்னா அவர் பேரும் வரும். அவர் தான் பார்த்தாரு. ஆனால் அவர் ஆபரேஷன் எதுக்கு சொல்ல வரணும்னா, நாங்கள் செய்த பணி எங்களை காப்பாற்றுறது என்னுடைய அனுமானம். இதில் அதுக்கப்புறம் என்னுடைய பணிகளை நான் பணியேற்ற பிறகு எத்தனையோ எதிர்பார்ப்புகளை சந்தித்தேன். ஆனால் 30 ஆண்டுகளாக இந்த பணியாற்றி தேவதையில் ஐயா சொன்னாங்க, அங்கே பார்த்தாருனாங்க, இங்கே பார்த்தாருனாங்க, அங்கே தூக்குனாங்க, வெவ்வேறு இடங்கள் போகணும். 1967 இந்த பணியாற்றினேன். 1998 அட்வான்ஸ் ப்ரொமோஷனில் போனேன். அதுவும் ப்ரொமோஷன் வந்து நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய மனைவி இந்த பணியாற்றா, பிள்ளைங்க படிப்பு முடிக்கிறாங்க, மேரேஜ் ஸ்டேஜ் வந்துட்டா போன்றவா. அதனால இருந்த காலில் கோவிலுக்கு வந்து அந்த பாம்பேரி கட்டுனாரு. ஆக நான் இந்த பள்ளிக்கூடத்தை கோயிலாக தான் நினைச்சோம். மாணவர்கள் நாங்கள் யாரும் ஒருவருடைய பையனுடைய நினைக்கல, எங்களுடைய பையனுடைய தான் நினைச்சேன். ஒன்று சொல்றேன், என்னுடைய பிள்ளைங்க 2 ரங்கசாமி போய் அந்த பையனை நினைச்சிருந்தா எப்படி போய் எதுக்கு நினைக்கல. அவங்க படிப்பு பொறுத்த வரையலாம் அவங்களுக்காக போய் நினைச்சினேன். அது மாதிரி அவங்க செஞ்சாங்க. இதோட நிறைய சாதனை அவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் இல்லை. வேற பள்ளிக்கூடங்கள் இல்லை. இதே பள்ளிக்கூடத்தில் அவர் காலத்தில் டிராமா போட்டோம், நாடகம் போட்டோம். மாணவ மாணவிகள் அதில் நடிச்சாங்க. அந்த கண்காணிச்சுக்கிறதுக்கு என்னதான் பாக்கியா பண்ணிருந்தாரு. அதுக்கு மேக்கப் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பட்டனா நாமக்கல் கொண்டாங்க. அப்படி பல்வேறு துறைகளிலும் அவர் மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுத்தாரு. இந்த ஆபீஸ் பில்டிங்க்கு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பில்டிங்க்கு மத்தியில் காலையில் அதில் ஒரு பில்டிங் போட்டிருக்காரு. அதான் அவர் சொந்த முயற்சியில் போட்டது. கவர்மெண்ட் பணம் 1 பைசா கிடையாது. ஒரு பில்டிங் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன், 2 பில்டிங் சந்து, அந்த சந்தில் ஒரு பில்டிங் புதுசாக அவருடைய கைக்கு ஆகவேன்னு அவர் சொல்லியது. 10 பைசா அது பாக்கெட்டுக்கு இந்த தராது, இனிமேலுக்கு 10 பைசா அது பாக்கெட்டுக்கு போவார். அப்படிப்பட்டவர். அதை நான் உறுதியாக சொல்லுவேன். அவர் அட்மிஷன் டைம் பொதுஜன
வசூல் பண்ணி அந்த கட்டடத்தை கட்டினார். இது மாதிரி எத்தனையோ செஞ்சாங்க, செஞ்சோம். நீடுபடி நல்ல விதமாக உங்களுடைய வாரிசுகளோடு மகிழ்ச்சியாக நிறைவாக வந்து அமையும். நன்றி வைக்கிறோம். அடுத்து துரைசாமி ஆசிரியர் அவர்களை பார்க்கிறோம். நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக இது அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நன்றி தெரிவித்துக் கொண்டால் நான் பணியாற்றிய பள்ளியை பற்றி கொண்டாட நாடு 1972 நாடு பணியை வந்திருக்கிறது. 19 வருஷம் 20 ஆண்டுகள் இங்கே அந்த பணியின் போது எனக்கு முழுமையாக இருந்து எல்லா வழியும் கல்வியாசிரியர் அவர்கள் இன்னும் நான் பயன்படுத்திக்கிறேன். என்னுடைய பெரிய பணிக்கு மூல காரணமாக இருப்பது அவர்தான். மகேஸ்வரி அவர்கள் சொன்னார்கள், அதாவது அடித்தளம் விட்டவர் என்று சொன்னார். அது சரியானதுதான். நான் பணியில் இருக்கும்போது அவருடைய மகன் அலுவலகத்தில் அவர் சொன்ன பையன் கொடுத்தாரே எவ்வளோ ஜாக்கிரதை பண்ணிக்கிறேன். அவருக்கு நான் அடித்தளமாக இருந்தது உண்மைதான். நான் அந்த அடித்தளத்துக்கு காரணமே அவருடைய சிஐஏ கல்வியில் நான் 20 ஆண்டுகள் பணியாற்றி கல்விகள் பெற்று கோடத்தில் கல்வி கேட்டேன். அப்போ வந்து அவரையும் கேட்டேன், கவலைப்படவில்லை. இலக்கியம் சொல்லிகள் வாங்க மனாட்சி உடனே அப்படியே போய் இலக்கிய சொல்லிகள் வாங்கி வந்தது. போனாரு பிறகு இவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு அடுத்ததாக கைலாசி
கிருஷ்ணமணி டீச்சர் பல்வேறு சூழ்நிலைக்கு இடையிலும் எங்களுடைய அழைப்பை தட்டாமல் கேட்டு வந்ததற்கு நன்றி. பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது உடன் பணியாற்றியும் எமக்கு தலைமையாற்றமாக இருந்த திரு சந்திரசாமி ஐயா அவர்களை பணிவுடன் நடத்துகிறேன். அடுத்ததாக எமக்கு அறிவியல் ஆசிரியராக இருந்து
மாநிலத்திற்கு ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக காவல்துறை ஆய்வாளர் ஆனந்தகுமார் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் சிறப்புரையாற்றுவார் என்று சொல்லுங்கள். மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. எழுத்தறிவித்தவர் இறைவன் ஆவான். எங்களுக்கு எல்லாமுமா எப்பவுமே இருந்திருக்கிற எங்களுடைய குருமார்களுக்கு என்னுடைய சிறம் கலந்த முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துள்ளிட்டு என்னோட கூட படித்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் புதுசாக வந்து தலைமையாசிரியர் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட தலையெழுத்தை மாத்திர பிரம்மன் அவர். ஏன்னா அவர் வந்து மறந்துருப்பாரு. பல்லாயிரக்கணக்கான வாத்தியார் ஸ்டூடெண்ட்களை உருவாக்குறதுக்கு ஒரு சம்பவம் தெரியாது. அதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்னோட அப்பா வந்து போலீஸ். நான் நல்லூர் கதமலை ஸ்கூலில் வந்து சேர்ந்தது 10ஆம் வகுப்பில் தான் சேர்ந்தேன். 10ஆம் வகுப்பில் சேரும் போது 5வது ஸ்கூல். 10வது முடிச்சா அப்போ அர்த்தம் சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி வாதியாக இருந்தாங்க. 11th 12th போகும்போது 10th வந்து நான் 284 மார்க் தான் எடுத்தேன். அதில் கணக்கில் வந்து 55 மார்க்கு, வரலாறு வந்து 78 மார்க்கு. என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஐடிஐக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. கிடைக்குமா கிடைக்காது 1 மாதம் காலம் ஓடி போச்சு. சரி +1 +2 சேர்ந்துடலாமே அப்படின்னு வந்து ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஸ்கூலில் HM சார் வந்து பார்க்குறோம். நீ போய் ஃபஸ்ட் குரூப்பில் சேர்த்துக்க அப்படின்ட்டாரு. ஃபஸ்ட் குரூப்பில் சேர்ந்த போது ஒன்று சப்ஜெக்ட் பிடிக்காது, இன்னொன்று என்னோட பேச்சர் பிழை இருந்தால் மன்னிச்சுங்க, இன்னொன்று மல்லையம் சார். எனக்கு சயின்ஸு சுத்தமாக வரையில வராது. நான் வரலாறு வந்து 78 மார்க் எடுத்ததுனால சில நேரத்தில் பேசுறதா வந்து வாழ்க்கையை தர மாதிரியும் நான் வந்து கேட்குறேன் துணிஞ்சு, சார் நான் வந்து சயின்ஸில் தான் 55 கணக்கில் 55 தான் எடுத்துருக்கிறேன், வரலாறு 78 மார்க் எடுத்திருக்கேன் சார், எனக்கு ஆர்ட்ஸ் குரூப் கொடுங்கன்னாரு. அவருக்கு என்ன மனநிலையோ சரி போய் சேர்ந்துக்க அப்படின்னாரு. அங்கே போனால் 3 ஜாம்பவான்கள் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதில் வந்து முதல் 2 3 மாற்றி சொல்கிறாங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கந்தசாமி சார் ஃபர்ஸ்ட் அவர் வந்து 2வது பீரியடாக இருக்கும் கந்தசாமி சார். ஏன்னா இங்கிலீஷ் தூங்க முடியாது. வந்தவொடனே ஒரு 10 நிமிஷம் பொது அறிவியல்னா விளையாட்டை பற்றி கேள்வி கேட்பாரு. பசங்களை வந்து சப்ஜெக்டோட மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் சப்ஜெக்டும் போய் உருவாக்கத்தில் அவர் வல்லவர், நல்ல பண்பானவர். அவர் கன்சார் சார் மீடியமானவர். சில நேரம் ரொம்ப ரேராக அடிப்பார். அடித்து பண்ணுவார்னு இல்லை, அதுக்கு அடிக்கிறது வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்காது. லஞ்ச் ஹவர்ஸில் எழுதி போகிறதுல எழுதல, கிளாஸ் கவனிக்கலாம் தான் மட்டும் அடி உண்டு. அடுத்தது நம்மளோட எல்லாருமா எல்லாருக்கும் பிடிச்சவனா ஒருத்தராக இருந்துட்டு குமாரசாமி சார். இன்னைக்கு விட்டாலும் இன்னும் ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணுவார். ஆனால் அவர் நல்லா வச்சுருக்காரு. அவரை நான் கேட்கும் போதே ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசும்போது அவர் பேசுறது என்னன்னா, சார் நல்லா இருக்கீங்களா, உடல்நலம் நல்லா இருக்குதா, ஆனவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, சுகர் பிபி எதுவுமே இல்லை அப்படின்னாரு. அவர் வந்து அருகாமல் வந்து போனாங்க. அந்த ஸ்பரிசமே நமக்கு வந்து ஒரு பிடிச்சமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க. சில பேர் உட்காந்துட்டு பாடம் எடுப்பாங்க, சில பேர் கிளாஸ் நடந்துட்டு பாடம் எடுப்பாங்க. கன்சாமி சார் உட்காந்துட்டு பாடம் எடுப்பாரு, சம்டைம்ஸு மூவ் பண்ணாரு. ஆனால் வந்து கிளாஸ்குள்ளே நுழையும் போதே என்ன எழுதணும், என்ன சப்ஜெக்ட் போய் எடுக்கணும் அப்படின்றது ப்ரிப்பேரோடு வந்தாருனாங்க. டக்குன்னு சாக்பீஸ் எடுத்து குமாரசாமி சார் டைட்டில்ஸ் மட்டும் எழுதி போடுவார். பசங்க வந்து டிக்டேஷன் தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் போர்டில் எழுதி போட்டால் தான் நம்மளால எழுதிக்க முடியும். ஆனால் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது அப்படியே கடற்கடன்னு எழுதணும். குறைஞ்ச பக்கம் 15 பக்கம் 20 பக்கம்லாம் ஒரு பீரியட் எழுதியிருக்கிறோம். நம்மளோட எழுத்து வந்து நல்ல ரன்னிங்கில் இருக்குது. அந்த மெமரி பவர் உருவாக்குனாரு அப்படின்னாக்கும் கடவுள் மாதிரி குமாரசாமி சார் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பங்களிப்பு உண்டு. அவர் பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது மல்லிகை சார் காமெடியாக கலந்து அவரை சிரிக்கவும் மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். சப்ஜெக்ட் பேசும்போது கிளாஸ் எடுக்கும்போது அது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா நாசுக்காக நல்லா வகுப்படுத்துகிறவர். மற்ற 3 பேர்த்துக்கு நான் படிக்கலைனாலும் உங்களுக்கு கீழே நீங்கள் வேலை பார்த்த ஸ்கூலில் நானும் படித்தேன் அப்படின்னு நான் பெருமை அடைகிறேன். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இந்த போன டைம் இருந்தாலும் சில பேரால் வர முடியல. ஃபஸ்ட்டு துரைசாமி நண்பர் ஒருத்தர் கிறிஸ்டியில் ஒர்க் பண்ணுறவர் பிடிச்சான். அடுத்தது ரமேஷ் கான்டாக்டில் வந்தாப்புல. ரமேஷ் கான்டாக்டில் வந்தவொடனே சொன்னேன், நம்ம படித்த ஸ்கூலுக்கு ஏதாச்சும் செய்வோம், நான் ஒரு கெட்டு மீட்டிங் போடுவோம், எல்லாரும் கலந்துக்குவோம் அப்படின்னா. இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நம்மளாம் வெளியிலேருந்து அங்கேருந்து வரத்துக்கே நம்ம சிரமப்பட்டு வரோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து இதை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நான் வந்து சும்மா சிம்பிளாக வாயில் கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். இவங்க இன்விடேஷன் அடித்து ரூம் பண்ணி இப்போ மழை காலம் படித்ததுனா டக்குன்னு ஒரு ஹால் ஒன்று ரெடி பண்ணி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பணி மென்மேலும் சேர்க்கணும். மீண்டும் வந்து என்னோட குருமார்கள் தெய்வத்துக்கு நிகரான நீங்கள் வந்து எல்லா வளர்த்தோடையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட 100 வயது கடந்து நல்லா இருக்கணும்னு எல்லாம் மனதார வேண்டிக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி. ஆண்கள் பார்த்துட்டு போனால் எனக்கு ஒரு பண்டிகை ஞாபகம் இருக்கு. நான் 10வது முடிச்சுட்டு 14வது நானும் ஆண்கள் போல் ஐடிஐக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். சரி அது 1 மாதம்
நான் வந்து +1 வந்து லேட்டாக தான் படித்தேன். அப்புறம் சரி பள்ளிக்கு சேரலான்னு வந்து ரொம்ப என்ன குரூப்னு கேட்டாங்க. ஆர்ட்ஸ் குரூப் தான் வேணும்னு கேட்டேன். அப்போ வந்து நான் வந்து கணக்கில் வந்து 91 மார்க் எடுத்திருந்தேன். அப்போ வந்து ஆர்ட்ஸ் குரூப் நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா ஐடிஐ கிடைக்கலாம் 16 குரூப் பார்த்துக்கலாம்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி 3 முறை ஆர்ட்ஸ் குரூப்புக்காக ட்ரை பண்ணி போராடி தான் ஆர்ட்ஸ் குரூப்பே வாங்கினேன். ஏன்னா மார்க் குறைவாக கணிதத்தில் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட் குரூப் இருக்கிறாங்க. இது 91 மார்க் எடுத்துட்டு எப்படி பண்ணி ஆர்ட்ஸ் போகலான்னு சொல்லி திருப்பி ஐயா வந்து 3 முறை என்னை திருப்பி கட்டி போராடி ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து நான் படித்தேன். அப்புறம் பிறகு ஐடிஐயில் வந்து டிராஃப்ட்மேன் சிவில் அப்படிங்கிற கோர்ஸ் படித்து அதுக்கு அரசு ஒரு தேர்வு வைக்கும் போது அதில் தேர்வாகி நான் அப்படி நெடுஞ்சாலை துறையில் நான் சாலையாக மாணவர்கள் யாரும் பேசலாம். மாணவர்களாக இந்த பள்ளிக்கு நன்றி தெரிவித்தல் பரிசளிப்பு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 3வது மாடியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு குறைவான உயரத்தில் தடுப்பு சுவர் அமைந்திருந்தாங்க. நாங்கள் போய் பள்ளியில் முதல்ல இந்த விழா நடத்துகிறோம் அப்படின்னு பர்மிஷன் கேட்கும்போது உடனடியாக ஆசிரியர்கள் அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. இதுக்கு வந்து ஒரு 90 அடி உள்ளது, இதில் நீங்கள் எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் சரி, ஒரு 10 அடிக்கு செஞ்சால் கூட நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை பயன்படுத்திக்குவோம், அதை வச்சு ஃபில் பண்ணிக்குவோம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் போனவங்க யோசித்தோம், இந்த பாதி செஞ்சால் பிரயோஜனம் இல்லை, ஏதாவது ஒரு மாணவர்கள் விளையாட்டு போக்கில் தவறி ஏதாவது நடந்துச்சுன்னா அது அந்த பெற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய குறையாகிவிடும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அந்த 90 அடிக்கு ஒரு 40,000 மதிப்பில் நம்ம மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பாதுகாப்புக்கு அமைத்து கொடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. வேறு யாராவது பேசுவது? ஆனந்தகுமார் பேசும்போது சொன்ன முதல் வார்த்தை நம்ம படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டது ஆனந்தகுமார் தான். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 வந்து மிகச்சிறப்பாக நம்ம பண்ணியிருக்கோம். அந்த பள்ளியை இன்னைக்கு நம்ம விடுமுறைக்கு என்ன நம்ம அதை போய் பார்க்க முடியல. நாங்கள் அதை உங்களுக்கு வீடியோவில் எடுத்து போட்டுக்கிறோம். நம்ம அந்த பள்ளிக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்ததில் தலைமை ஆசிரியர் பண்ணுறாங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏதோ ஒரு பக்கம் 2 பக்கம் தான் செஞ்சு கொடுப்பீங்க பார்த்தோம், நீங்கள் வந்து அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே செஞ்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் எல்லாம் கொடுத்த நன்கொடைகள்னால தான் அதெல்லாம் சிறப்பாக செய்யப்படுது. நன்கொடை வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவின் இறுதியாக நன்றியுரை பேச தலைமை ஆசிரியர் பாஸ்கர் அவர்களை விழா மேடைக்கு அழைக்கின்றோம். ஆசிரியர் வந்து ஒரு நினைவு பரிசு வழங்கியிருக்கிறாங்க. அதை வரிசையாக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு போட்டு கேட்டுக்கொள்கிறோம்.
தொடர்ந்து செயல்பட்டு இந்த உறுப்பை நிர்வகித்து அழைப்புதல் கொடுத்த அத்தனை இடங்களுக்கும் நேரில் வந்து எங்களுடன் சிறப்பாக செயல்பட்ட மகேஸ்வரி அவர்களுக்கு ஒரு சிறப்பு நினைவு பரிசை வழங்க உள்ளோம். அனைவரும் கரவோடு இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்கள் எல்லாத்தையும் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு உருவாக்கி இதற்காக உள்ளூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வீடு வீடாக சென்று என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லாம் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மகேஸ்வரிக்கு ஒரு வார்த்தை கூட எனக்கு நான் சந்திச்சு பேசுறது இல்லை. உள்ளூரில் தான் நாங்கள் 2 பேருமே இருக்கிறோம். ஆனால் 30% நான் சந்திச்சு பேசுறது இல்லை. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னுடைய நம்பர் வேலைக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் மகேஷ் சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கொஞ்சம் உதவிகள் செய்யணும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக சொன்னோம். இப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெரிஞ்ச நம்பரை இணைக்க பார்த்தீங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே எல்லாம் சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லூர் மாரியம்மன் கோயிலில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டோம். கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அன்றைக்கி. மற்றவங்க எல்லாருமே நம்ம சீக்கிரம் எல்லாரும் சந்திக்கணும், அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம். எல்லாமே உதவி பண்ணாங்க. விழா சிறப்பாக நடக்கணும், என்ன வேணும்னு கேளுங்க, நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட முறையில் கொடுத்த ஆதரவு நாளைக்கும் ஊக்கத்த நாளைக்கும் அந்த விழாக்கு விஜயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல விழா சிறப்பாக நடப்பதற்கு அனைவரும் தங்களால் இயன்ற, அதாவது ஒரே மாதிரி கொடுக்கணும், எல்லாரும் அவங்க முடிஞ்ச வசித்த மாதிரி இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாரும் நண்பர் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மகேஷ் மட்டும் இல்லை, வீட்டில் கிடைக்கினா அது வந்து ரொம்ப உதவியாக இருக்காங்க. அவங்களுக்கு கணவராகட்டும், அவங்க குடும்பங்களாகட்டும். நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட வீட்டில் போயிட்டு ஒரு நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் நாங்கள் அவங்க வீட்டில் இருந்து சந்திச்சு விழா பற்றிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக உதவியாக இருக்காங்க. இந்த விருது மகேஸ்வரி மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நாங்கள் எல்லாரையும் நாங்கள் நேரில் சந்திக்க முடியுமாலும் முடிஞ்ச வரைக்கும் யாராலும் நாங்கள் வேலையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு யாரெல்லாம் சந்திக்க முடியுமோ நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நேரில் போய் சந்திச்சே இருக்கோம். அதனால யாரும் நம்ம வந்து யாரும் பார்க்கலையே நினச்சி யாரும் வந்துருக்காங்க. விழா இனிதே நடைபெற நீங்கள் தான் காரணம், நீங்கள் கொடுத்த ஊக்கம் மட்டும் தான் காரணம் சொல்லி என்னுடைய அடுத்தது சண்டை வழியாக நம்முடைய நம்முடன் படித்து விட்டம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய நம்ம பாஸ்கர் அவர்கள் நன்றியாளர் உங்கள் அனைவரும் சார்பாக கேட்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம் தெரிவித்துள்ளேன். என்னுடைய ஆசான்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியில் வந்து 10ஆம் முடித்த உடனே எனக்கு டைஃபாய்டு அட்டாக் ஆகி கிட்டத்தட்ட 1.5 மாதம் பள்ளியில் சேர முடியல. எங்கள் தாத்தா டெய்லியும் நம்முடைய ஐயாட்ட வந்து கேட்பாரு, ஃபஸ்ட் குரூப்பில் ஒரு இடம் கொடுங்க அப்படின்ட்டு. சார் வந்து நான் வந்து நிறைய ஃபஸ்ட் குரூப்பில் இடம் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த இடத்துல நிற்க முடியுது எல்லாமே. அதே போல் நான் எம்எஸ்சி எம்எல்ஏ எம்எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து 3 ஆண்டுகள் நம்முடைய சாருடைய தலைமையில் நான் இங்கே பிடிஆர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவம் தான் எனக்கு டிஆர்பியில் செலக்ட் ஆகி ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியர் செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த 3 ஆண்டுமே எனக்கு சார் வந்து வெவ்வேறு வகுப்புகளுக்கு 6ஆவது வகுப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன், 7ல் ஒர்க் பண்ணியிருக்கேன், 10ல் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெவ்வேறு வகுப்புகளில் நான் பணிபுரிஞ்ச ஒரே ஒரு இதனால தான் என்னால் டிஆர்பி அரசு பணியில் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என்னுடைய அடித்தமாக வந்து ஐயோடைய சார்பு வேறு நிறைவு வரும்போது இந்த பள்ளி கந்தமலை அரசு பள்ளியில் பணிபுரிந்து விட்டு எங்கே வேணாலும் பணியாற்றலாம். அதில் எந்த மாற்றத்தை அனைத்து ஆசிரியர்களும் அதாவது ஆசிரியர்களுக்கு அதை சொல்லுவாங்க. அது இல்லாமல் நாங்கள்லாம் போட்டி போட்டு நான் பிடியில் ஒர்க் பண்ணதுல டீச்சர்ஸ் எல்லாருமே சார் தேர்வில் யார் ஃபஸ்ட் ரேங்க் கார்டு வைக்கிறதுல போட்டிங்க. நான் பிடியில் இருந்தாலும் என்னையும் அவங்களுடைய ஒரு உரையாடலாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு டீச்சரும் அவங்களாம் உண்மையில தான் இந்த ஒரு தாய்மை வந்து இங்கே அது மாதிரியான ஒரு பள்ளி தான் இருக்குது. இந்த நாள் இனிய நாள். இன்றைய இந்த நாளில் நம்முடைய இந்த மாணவருடைய சந்திப்பில் வருகிறது நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி நிலையராக நம்முடைய முதன்மை கல்வி நிலையராக ஐயாவும் நம்முடைய பள்ளியின் தலைமை பணிபுரிந்த ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாக நம்முடைய கந்தசாமி ஐயா போய் நின்னா போதும், ஏதோ திட்டமாட்டாங்க, ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க, நிற்க வச்சு பார்ப்பாங்க.
அது மிகப்பெரிய இதாக இந்த குற்றம் செய்யணும் கண்டிப்பாக நடுவாங்க. அந்த மாதிரி இல்லை அடிக்கிறதோ திட்டுறதோ எதிர்க்க போய் நிற்க வச்சுருவாங்க. ஒரு 2 நிமிஷம் போய் பார்ப்பாங்க. அது பார்த்தா அதுக்கு மேலே இந்த தவறு அந்த மனம் செய்ய மாட்டாங்க. இது எல்லாமே உண்மையில நான் ஒவ்வொரு நிகழ்வையும் நான் மனசுல எடுத்துருக்கேன், வடிவமைப்பு. ஆனால் இன்றைய கால சூழல் ரொம்ப கடுமையாக இருக்கு. மாணவர்கள் இந்த மாதிரி இல்லை. நம்முடைய படித்த மாணவர்களுடைய மனநிலை இன்றைய மாணவர்கள் இல்லைங்க. இருந்தாலுமே அவருடைய அனுபவங்கள் தான் உண்மையில உறுதுணையாக இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்வு கலந்து ஐயாவுக்கு நம்முடைய அனைவரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த நம்முடைய காவலர் சார் வந்து எல்லாருமே அடிப்பான்னு சொல்லுவாங்க. அவர் சார் அடிச்சதுனால தான் இன்னைக்கு நான் இன்னைக்கு பெருமையாக சொல்லுவேன். நிறைய பேர் சார் வந்து அன்னைக்கு அடிச்சதுனால தான் அந்த பயத்தினாலே படிக்க ஆரம்பிச்சு நல்லபடியாக படிச்சு ஒரு வேலைக்கு போன அரசு வேலைக்கு போனேன். என்னுடைய அப்பா தவறிட்டாரு, முன்னாடி ஸ்கூலில் அப்பா தவறிட்டாங்க. சின்ன வயசுலேயே 10 மாதம் விளையாடுறதுனால அம்மாவுடைய வளர்த்தாங்க. அதனால படிச்சு வேலையை தவிர வேற எந்த வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை நான் போனதுனால சாருடைய அந்த கண்டிப்பு தான். கண்டிப்பு கிடையாது, நம்முடைய நல்வழிப்படுத்துகிற மனநிலை வந்து எல்லாரும் பார்க்கணும். ஐயாவும் இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நம்முடைய பள்ளிக்கணை அவர்கள் சார் வந்து வாக்கிங் வரப்பு பார்ப்பாங்க. சார் பேசுவார், அடிக்கடி பேசுவார். தன்னுடைய அவருடைய மாணவன் என்பதில் மிக பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு. ஐயாவுக்கு இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற நம்முடைய துரைசாமி ஐயா அவருக்கு நான் வந்து 8ஆம் படிக்கும்போது சார் கொடுத்துருக்கேங்க. அழகாக எழுதுவார். ரோட்டில் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் அவரும் கைலாசி அவங்க எல்லாமே நல்லா எழுதுவாங்க. அப்போ அவங்க அங்கே சார் வந்து அடித்தளம் அங்கே பள்ளியில் அமைச்சதுக்கு அவங்களாம் காரணம். மாணிக்கம் சார், சௌந்தரராஜன் சார், ராஜேஸ்வரி சார், இவங்க எல்லாமே ஒரு பள்ளியில் வந்து அடித்தளமாக இருந்தாங்க. சிறப்பாக நம்ம பள்ளியை வழிநடத்துறாங்க. அனைத்து மாணவர்களையும் தன்னுடைய குழந்தைகள் கூட தான் பார்த்துட்டாங்க. அதை வந்து மாநிலம் ஐயாவது நேரத்தில் நன்றி அனைவரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கிருஷ்ணமணி டீச்சர் அவங்க கூட நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம் வந்து டிபார்ட்மெண்ட் வாய்ஸ் நடத்துறப்ப டீச்சரோட நான் பண்ணேன். டீச்சரே படிச்சு டீச்சரோட நான் ஒரு டிபார்ட்மெண்ட் அடுத்த டிபார்ட்மெண்டோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டீச்சர்ல அவங்களோட அந்த படிப்புலையுமே என்னுடைய ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. அவர்களுக்கும் நேரத்தில் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாக இப்பள்ளியும் இப்போது பணிபுரிகின்ற பள்ளியின் தலைவர் உரையாற்றினார். அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக அங்கு பங்கு பெற்ற மற்ற இந்த பள்ளியின் மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளியின் சார்பாக மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாக இந்த விழாவிற்கு ஒளி அமைப்பு மேடை அலங்காரம் எல்லாம் செய்து கொடுத்த மோகன் அவர்களுக்கும் அனைவரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்படுத்துவதற்காக உங்கள் சார்பாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வீடியோ போட்டோஸ் சார்பாக நம்ம எஸ்ஆர் பூசாமி தான் அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காரு. அவர் ஒரு கைக்கட்டை கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து ப்ளஸ் டூலே தொழில் கற்றுக்கிட்டு நாமளும் அதுக்கப்புறம் படித்து போய் தான் நம்ம அந்த தொழில் கற்றுக்கிட்டோம். படித்து வேலைக்கு போனோம். உங்களுக்கு ப்ளஸ் 2 படிக்கும்போது எங்களெல்லாம் ஒரு நாள் கேரப்பள்ளி கூப்பிட்டு போய் ஒரு கேமரா வந்து 200 வாங்கி வந்து எங்களையெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தாரு. அதெல்லாம் நான் குரூப்லாம் கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம பூசாமி கொடுத்துருக்கலாம். 12வது படிக்கும் போது எங்களெல்லாம் வச்சு தொழில் கற்றுக்கிறது பரவாயில்ல. அந்த வழியிலே வந்து நீங்கள் சிறப்பான ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. அவருக்கு நேரத்தில் நன்றி கொடுத்துருக்கோம். நண்பர்களே, இவ்வளோ இதே நிறைவேறுகிறது. மதிய உணவை ஏற்பாடு செய்யப்படுவது அனைவரும் இருந்து மதிய உணவை அறிவித்து தான் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அனைவரும் சார்பாக இருக்குது. இப்போ குரூப் போட இருக்கலாம். முன்னாடி குரூப் போட
Thank you.